அத்தியாயம் 5. ஜீவன். சூர்யா அந்த துப்பாக்கியை பார்க்கவில்லை. தன் கைகளை கழுத்துக்கு பின்னால் கட்டிக்கொண்டான். எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அவனுடைய கண்கள் அந்த மனிதனின் முகத்தில் நிலைத்திருந்தன. ஜீவன் மன்னிப்பு கேட்பது போல இலேசாக கனைத்தான். பின் தயக்கத்துடன் புன்னகைத்தான். நான் உங்க ஆபீஸை சோதிக்க வேண்டும் மிஸ்டர் சூர்யா. என்னை தடுக்க முயற்சி செஞ்சா நான் கட்டாயம் உங்களை சுட்டு விடுவேன். தாராளமா தேடிப்பாரு என்றான் சூர்யா. சூர்யாவின் முகத்திலும் வார்த்தைகளிலும் எந்த உணர்ச்சியும் இல்லை. தயவு செஞ்சு எழுந்திருச்சு நில்லுங்க என்று சொன்னான் ஜீவன். உங்ககிட்ட ஆயுதம் இருக்கான்னு தேடி பார்க்கணும். சூர்யா எழுந்து தன் குதிகால்களால் நாற்காலியை பின்னுக்கு தள்ளினான். ஜீவன் சூர்யாவுக்கு பின்னால் வந்தான். தன்னுடைய துப்பாக்கியை வலது கரத்திலிருந்து இடது கைக்கு மாற்றிக்கொண்டு சூர்யாவின் கோட்முனைகளை தூக்கி இடுப்பில் துப்பாக்கி எதுவும் இருக்கிறதா என்று சோதித்தான். தன் துப்பாக்கியை சூர்யாவின் முதுகை ஒட்டி பிடித்தபடி தன் வலது கையை முன்னால் கொண்டு வந்து சூர்யாவின் மார்பு பகுதியை தொட்டு பார்த்தான். ஏர்போர்ட்டில் செய்வது போல சூர்யாவிடம் ஆயுதமேதும் இருக்கிறதா என்று தட்டி தட்டி சோதித்தான். அவனுடைய முகம் சூர்யாவின் வலது முழங்கைக்கு 6 அங்குலத்துக்கு பின்னால் இருந்தது. தன் வலது கையை கீழே இறக்கியபடி சடாரண சூர்யா வலதுபுறமாக திரும்பினான். ஜீவனின் முகம் போதுமான அளவு பின்னால் விலகவில்லை. சூர்யாவின் வலது பாதம் அந்த சற்று சிறிய மனிதனின் வலது பாதத்தை காலணியின் மீது பலமாக அழுத்தியது. அவனது முழங்கை அந்த மனிதனின் தாடை எலும்பை தாக்கியது. ஜீவனது பாதத்தை சூர்யா அழுத்தி பிடிக்காமல் இருந்திருந்தால் ஜீவன் பின்னால் சாய்ந்திருப்பான். இப்போது சூர்யாவின் கை பிஸ்டலை பிடித்திருந்த ஜீவனின் கையை தாக்கியது. ஜீவனின் பிடி தளர அந்த துப்பாக்கி சூர்யாவின் கையில் இருந்தது. அவன் பாதத்தை மிதித்திருந்த தன் காலை விலக்கினான் சூர்யா. தன்னுடைய இடது கையால் அம்மனிதனின் சட்டையின் மேற்பகுதியை கழுத்தின் அருகில் கொத்தாக பற்றினான். அவனுடைய வலது கை துப்பாக்கியை தனது கோட்பாக்கெட்டில் வைத்தது. சூர்யாவின் கண்கள் கோபத்துடன் இருக்க அவன் முகம் மரச்சிற்பம் போல் உணர்ச்சியற்றிருந்தது. அவனது வாயை சுற்றி மட்டும் சற்று கோபத்தின் இறுக்கம் தெரிந்தது. ஜீவனின் முகம் வலியாலும் அவமானத்தாலும் விகாரமாக இருந்தது. அவன் கண்களில் நீர் துளிர்த்திருந்தது. அவன் முகம் வெளித்து கன்னத்தில் அடிபட்ட இடத்தில் மட்டும் செம்மை தெரிந்தது. அவன் சட்டை காலரை கொத்தாக பிடித்து கொண்டு ஜீவனை மெதுவாக திருப்பி அவன் முன்பு அமர்ந்திருந்த நாற்காலிக்கு முன் கொண்டு வந்து நிறுத்தினான். ஜீவனின் வெளிரிய முகத்தில் வலி இருந்த இடத்தில் இப்போது கோபம் தெரிந்தது. இப்போது சூர்யா புன்னகைத்தான். அது ஒரு மெல்லிய கனவில் இருப்பது போன்ற புன்னகை. அவனுடைய வலது தோள் சில அங்குலங்கள் உயர்ந்தது. அவனது மடங்கிய கைமுட்டி, மணிக்கட்டு, முன்கை, மடங்கிய முழங்கை, கரத்தின் மேற்புறம் இவையெல்லாம் விரைப்பாக இருக்க அவனுடைய தோள் மட்டுமே அசைந்தது. அந்த முட்டி ஜீவனின் முகத்தை தாக்கியது. அது அவன் வாயின் ஒரு பக்கம் மற்றும் தாடை, கன்னம் இவற்றில் இடிபோல இறங்கியது. கண்ணை மூடிய ஜீவன் சுயநினைவை இழந்தான். அவனது தளர்ந்த உடலை நாற்காலியில் உட்கார வைத்தான் சூர்யா. ஜீவன் ஒரு துணிப்பொம்மை போல கைகளும் கால்களும் பரப்பியபடி கிடக்க அவன் தலை நாற்காலியின் பின்புறத்தில் சாய்ந்து வாய் திறந்திருந்தது. சூர்யா அவனது கோட் மற்றும் சட்டை பைகளை ஒவ்வொன்றாக நிதானமாக துப்புரவாக ஆராய்ந்தான். வேண்டியபோது அவன் உடலை அசைத்து சோதித்து அவன் கண்டுபிடித்த பொருட்களையெல்லாம் தன்னுடைய மேஜையின் மேல் பரப்பினான். எல்லா பைகளையும் சோதித்து முடித்தவுடன் தன்னுடைய நாற்காலிக்கு திரும்பி ஒரு சிகரெட்டை புகைத்தபடி அந்த பொருட்களை ஆராய்ந்தான். அவன் அவற்றை அவசரமில்லாத முழுமையான முறையில் பரிசோதித்தான். மெல்லிய தோலால் ஆக்கப்பட்ட ஒரு பெரிய பணப்பை இருந்தது. அதில் 360 ரூபாய்கள் இருந்தன. மேலும் அதிகம் உபயோகிக்கப்பட்ட ஒரு இந்திய பாஸ்போர்ட் இருந்தது. அவனுடைய புகைப்படத்துடன் புரியாத எழுத்துகளில் எழுதப்பட்ட சில காகிதங்கள் மடிக்கப்பட்டிருந்தன. மாநிறமான கடுமையான கண்கள் கொண்ட ஒரு பெண்ணின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இருந்தது. ஜீவனின் பெயர் அச்சடிக்கப்பட்ட அடையாள அட்டைகள், மேலும் அன்று இரவு நாரதகான சபா கலையரங்கில் நடக்கவிருந்த ஒரு நாடகத்துக்கான நுழைவுச்சீட்டு இருந்தது. இந்த மணிப்பர்ஸ் தவிர சேனல் 5 சென்டின் நறுமணம் கமிழ்ந்த 3 வண்ணமயமான பட்டுக்கை குட்டைகள், தங்கத்தாலான பாக்கெட் கடிகாரம், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா இவற்றின் சில நாணயங்கள், பல சாகிகள் கோர்க்கப்பட்ட ஒரு சாவி கொத்து, வெள்ளை நிற ஃபவுண்டன் பேனா, உலோகத்தாலான சிறிய சீப்பு, மெட்ராஸ் நகரத்தின் சிறிய வழிகாட்டி புத்தகம் இவை இருந்தன. மேலும் ஒரு காகிதத்தில் சூர்யாவின் அலுவலகம் மற்றும் வீட்டு முகவரி நேர்த்தியான எழுத்துகளில் எழுதப்பட்டிருந்தது. இவற்றை ஆராய்ந்த பின் மிக கவனமாக
பாக்கெட் கடிகாரத்தை கூட திறந்து அதன் உள்ளே ஏதாவது மறைத்து வைத்திருக்கிறதா என்று தேடினான். இப்போது நாடியை பிடித்து பார்த்தபின் மணிக்கட்டை விட்டுவிட்டு இன்னொரு சிகரெட்டை புகைக்க ஆரம்பித்தான். சூர்யாவின் முகத்தில் உதடுகளின் அசைவு தவிர வேறு எந்த உணர்ச்சியும் இல்லை. சிறிது நேரம் கழித்து ஜீவன் முனம்பியபடி தன் கண்களை திறந்தான். இப்போது சூர்யாவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை பிறந்தது. ஜீவன் மெதுவாகத்தான் சுயநினைவுக்கு வந்தான். முதலில் தன் கண்களை திறந்தான். ஆனால் அவன் தெளிவாக பார்க்க ஒரு நிமிடமானது. பின் தன் வாயை மூடி முனம்பினான். தன் மூக்கால் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டான். பின் தன் கைகால்களை இழுத்து நாற்காலியின் பின்னாலிருந்து தலையை உயர்த்தி குழப்பத்துடன் அந்த அலுவலகத்தை சுற்றிமுற்றி பார்த்தபின் சூர்யாவை பார்த்ததும் நேராக எழுந்து உட்கார்ந்தான். ஏதோ பேசுவதற்காக தன் வாயை திறந்தான். பின் அடிபட்டு சற்று வீங்கிய முகத்தை தொட்டு பார்த்தான். தன்னுடைய பற்களினூடாக வலியுடன் சொன்னான் ஜீவன். நான் உங்களை சுட்டிருப்பேன் மிஸ்டர் சூர்யா. நீ முயற்சி செய்திருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டான் சூர்யா. நான் முயலவில்லை. எனக்கு தெரியும். அப்படியானால் என்னிடம் துப்பாக்கி இல்லாதபோது எதற்காக என்னை தாக்கினீங்க? மன்னிக்கணும். பற்களை காட்டி இழித்தான் சூர்யா. ஆனால் நீ சொன்ன அந்த 20,000 என்பது சும்மா ஒரு பேச்சுக்காக என்று கண்டுபிடித்தபோது நான் அடைந்த அவமானத்தை நினைத்து பாரு. அப்படியே நீங்கள் நினைக்கிறீர்கள் மிஸ்டர் சூர்யா? அது தவறானது. அது உண்மையான சொல். என்ன சொல்ற? உண்மையிலேயே ஆச்சரியத்துடன் கேட்டான் சூர்யா. அந்த சிலைக்காக நான் 20,000 கட்டாயம் கொடுக்கிறேன். இப்போது தன் கையை முகத்திலிருந்து விலக்கி வியாபாரம் பேசுவது போல திரும்ப சரியாக உட்கார்ந்தார். இப்போது உங்ககிட்ட அந்த சிலை இருக்கா? இல்லை. அது இங்கே இல்லானா அதை தேடுவதை தவிர்ப்பதற்கு எதற்கு அப்படி ஒரு ஆபத்தான செயலை செஞ்சீங்க? இங்கே யார் வேண்டுமானாலும் வந்து இப்படி என்னை தொந்தரவு செய்ய நான் அனுமதிக்க வேண்டும் என்ன என்றான் சூர்யா. தன்னுடைய கைகளால் சூர்யா கண்டுபிடித்த பொருட்களை சுட்டிக்காட்டினான் சூர்யா. என்னுடைய வீட்டு முகவரி கூட உன்னிடம் இருக்கு. அங்கேயும் போய் தேடி பார்த்துட்டியா? ஆமாம் மிஸ்டர் சூர்யா, நான் அந்த சிலைக்காக 20,000 கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் அதை கொடுக்காமலேயே கண்டுபிடிக்க முடிந்தால் இன்னும் நல்லதுதானே? உன்னுடைய முதலாளி யார்? ஜீவன் தன் தலையை ஆட்டியபடி புன்னகைத்தான். அந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க முடியாததற்கு என்னை மன்னிக்க வேண்டும். தன் இறுகிய உதடுகளுடன் நான் மன்னிப்பேனா என்று முன்னால் குனிந்தான் சூர்யா. என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட ஜீவன். இப்ப நீ இங்க துப்பாக்கியுடன் வந்து என்னை தாக்க முயற்சி செய்தாய் என்று சொன்னால் போலீஸ் உன்னை உள்ளே தள்ளிவிடுவார்கள். அதுவும் இல்லாமல் நேற்று இரவு நடந்த கொலைகள் வேற. நீ இப்போ என்னுடன் ஒத்துழைத்தே ஆக வேண்டும். ஜீவன் அமைதியாக புன்னகைத்தான். அவன் அச்சப்பட்டதாக தெரியவில்லை. நான் உங்களை பற்றி தீவிரமாக விசாரித்த பின்புதான் இங்கே வந்தேன். நீங்கள் லாபகரமான வியாபார உறவுகளில் மற்ற விஷயங்கள் குறுக்கிட அனுமதிப்பார்கள் என்று நம்புகிறேன். சூர்யா தோள்களை குலுக்கினான். விஷயத்துக்கு வா என்றான். நான் உங்களுக்கு 20,000 ரூபாய் தருகிறேன். தன்னுடைய கையால் ஜீவனின் மணிப்பர்ஸை சுட்டிக்காட்டினான் சூர்யா. இதில் 20,000 இல்லை. நீ இங்கே வந்து ஒரு வெள்ளை யானைக்காக 1,00,000 கொடுக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீ சும்மா கப்சா விடுற. அப்படியா? என்றான் ஜீவன் யோசனையுடன். கண்களை சுருக்கினான். நான் சொல்வது உண்மை என்று உங்களுக்கு தெரிய வேண்டும், அவ்வளவுதானே? தன் வீங்கிய கீழுதட்டை விரலால் தடவினான். கொஞ்சம் முன்பணம் கொடுத்தால் சரியாகிவிடுமா? ஒருவேளை சரியாகலாம் என்றான் சூர்யா. ஜீவன் தன்னுடைய மணிப்பர்ஸை எடுக்க கையே நீட்டி பின் தயங்கியபடி அதை நிறுத்தினான். ஒரு 100 ரூபாய் போதுமா என்று கேட்டான் ஜீவன். சூர்யா அந்த மணிப்பர்ஸை எடுத்து அதிலிருந்து 100 ரூபாயை எடுத்துக்கொண்டான். ஆனால் பின் முகம் சுளித்தபடி 200 எடுத்துக்கிறேன் என்று சொல்லி மேலும் 200 ரூபாய் எடுத்துக்கொண்டான். ஜீவன் எதுவும் பேசவில்லை. அந்த 200 ரூபாய்களை தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு, என்கிட்ட அந்த சிலை இருக்குன்னு நீ நிச்சயமா நம்பின. அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்ற? அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியும். சூர்யா அதை ஒப்புக்கொள்ளவோ மறுக்கவோ இல்லை. அவன் கேட்பது காதில் விழாதது போல் இருந்தது. சூர்யா மேலும் கேட்டான். உன்னை இங்கே அனுப்பிய ஆள்தான் இதற்கு உரிமையாளர்னு சொல்ல எதுவும் ஆதாரம் இருக்கா? துரதிர்ஷ்டவசமாக அப்படி ஏதும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். வேறு யாரும் அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அது அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட விதம் தெரிந்தால் அது நிச்சயமாக அவருடையது என்று புரியும். ஆனால் அது நிச்சயமாக தம்பிதுரையோட பொருள் அல்ல. அப்படியானால் அந்த பெண்ணுக்கு இதுல என்ன சம்பந்தம்? ஜீவனின் கண்களிலும் முகத்திலும் ஒரு கிளர்ச்சி தெரிந்தது. அவன் முகம் சிவக்க கூச்சலிட்டான். அவள் அதுக்கு உரிமையாளர் அல்ல. ஓ, அப்படியா என்று மட்டும் சொன்னான் சூர்யா. இப்போது சற்று அமைதியான ஆனால் இன்னும் ஆவல் மிகுந்த குரலில் கேட்டான் ஜீவன். அவள் இப்போ மெட்ராஸ்ல இருக்காளா? சூர்யா தன் கண்களை தூக்க கலக்கத்தில் சிமிட்டியபடி சொன்னான். நீ முதலிலிருந்து எல்லா விஷயத்தையும் சொன்னால் நம்ம இருவருக்கும் நல்லது.
ஜீவன் ஒரு சிறு உதறலுடன் தன்னுடைய அமைதியை திரும்பப் பெற்றான். அது அப்படி நல்லது என்று நான் நினைக்கவில்லை என்றான் அவன். இப்போது அவனது குரல் மிருதுவாக இருந்தது. உங்களுக்கு என்னை விட அதிகம் தெரிந்தால் அதனால் எனக்கு லாபம், உங்களுக்கும் 20,000 ரூபாய் லாபம். அப்படி இல்லைனா நான் இங்கே வந்தது என்னுடைய தவறு. மேலும் நீங்கள் சொன்னபடி செய்தால் அந்த தவறு இன்னும் மோசமாகும். அக்கறையில்லாத தலையை அசைத்தபடி தன்னுடைய கையால் மேஜையின் மேலிருந்த பொருட்களை சுட்டிக்காட்டினான் சூர்யா. உன்னுடைய பொருட்களையெல்லாம் எடுத்துக்கோ என்றான். பிறகு ஜீவன் அந்த பொருட்களை அவனுடைய உடைகளில் திரும்ப வைக்கும்போது, அந்த சிலையை தேட எனக்கு ஆகும் செலவையெல்லாம் நீ தருவாயா? அந்த 20,000ஐயும் சேர்த்து. கட்டாயம் மிஸ்டர் சூர்யா, இந்த அட்வான்ஸ் தவிர மிச்ச 20,000ஐயும் செலவோட சேர்த்து கொடுத்து விடுகிறேன். அப்படின்னா சரி, இந்த ஏற்பாட்டை நான் ஒப்புக்கிறேன் என்றான் சூர்யா. அவனுடைய கண்களின் ஓரத்தில் தெரிந்த சுருக்கங்களைத் தவிர அவன் முகம் அமைதியாகவே இருந்தது. உங்களுக்காக நான் எந்த திருட்டையோ இல்லை கொலையோ செய்யப் போறதில்ல. ஆனா சட்டத்துக்கு புறம்பாக இல்லாத வழியில அந்த சிலையை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? உங்களால முடிஞ்சா என்று ஒப்புக்கொண்டான் ஜீவன். அவனுடைய முகமும் அமைதியாகவே இருந்தது. ஆனா இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும் என்றான். இப்போது எழுந்து நின்றான் ஜீவன். நான் கன்னிமரா ஹோட்டல்ல இருப்பேன், ரூம் நம்பர் 435. அப்ப சரி, நம்ம 2 பேருக்கும் இது லாபகரமா முடியும்னு நம்புறேன் மிஸ்டர் சூர்யா. என்னுடைய துப்பாக்கியை திருப்பி கொடுக்கறீங்களா? ஓ, கட்டாயமா, அத மறந்துட்டேன் என்று ஜீவனின் துப்பாக்கியை எடுத்து அவனிடம் கொடுத்தான். இப்போது திரும்பவும் துப்பாக்கியை சூர்யாவை நோக்கி நீட்டினான் ஜீவன். நீங்க என்ன தடுக்க முயற்சி பண்ணாதீங்க, நான் உங்க ஆபீஸ சோதிச்சு பார்க்க போறேன். என்ன வேணா பண்ணிக்கோ என்று சிரித்தான் சூர்யா. நான் உன்னை தடுக்க போறதில்ல.